விடை வேண்டி பாவி விமலன் தனை தொழுது மடைப்பாவியான மல்லோசி வகன் என்னும் தில்லை மல்லலனுமாய் சேர்ந்தங்கீருவேரும் வல்ல சிவன் வகுத்த வையகத்தில் வந்தனராம் வந்தார் சீவன் வகுத்த வையகத்தில் அம்மானை அந்த அசுரர் அவர் இருக்கும் அந்நாளில் உதிரம் அது சூரர் ஒக்க உதித்தெழுந்து செதிர் சூரப்படையாய் சேர்ந்தங்கிருந்தனராம் இப்படியே சூரர் இவர் சேர்க்கை தன்னுடனே அப்படியே அந்த யுகம் ஆண்டிருந்தாரம்மானை ஆண்டிருந்த சூரன் அவன் இருக்க மேடைகளும் தாண்டிருந்த வான தடாக உயரங்கதை சூர படைகள் தொழுது அடிபணிந்து பாதகனுக்கு நித்தம் பணிந்தேவல் செய்திடுவார் ஊழியங்கள் செய்து உற்ற இறையிருத்து பாளையங்களாக பணிந்திருந்தாரம்மானை சூரன் கொடுமுடியை சூட்டி அரசாண்டு பாரமுள்ள கோட்டை பண்ணி நான் அம்மானை இப்படியே சூரன் இவன் வாழும் அந்நாளில் இப்படியே சூரன் ஊழி விதிப்படியால் இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உறப்பசிக்க சென்ற விட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமா முன்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பாதம் மறந்து நாம் தாம் பேரிதனவே எம்பி நான் சூரன் கெட்டனன் காணம்மானை சூரனவன் செய்த துட்டம் போர்காமல் வீரமுள்ள தேவ விரைந்து முறையமிட தேவர் முறையம் சிவனார் மீக கேட்டு காவலாய் நித்தம் கைக்குள் இருக்குகின்ற பெண்